வாய் இருக்குதுன்னு என்ன வேணா பேசலாம்னு வாயில வரத அள்ளி விட்டுட்டு வர ஸ்டாலினுக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. திமுக ஆட்சி மகளிருக்கான ஆட்சி, பெண்களுக்கான ஆட்சின்னு மேடைக்கு மேடை வாய்க்கிழிய பேசுறாரே, அவரோட ஆட்சியில நடந்த பெண்களுக்கு எதிரான சில சம்பவங்களை பார்க்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருடமே 2021 மட்டும் பதிவான பாலியல் வழக்குகளோட எண்ணிக்கை 4465. 2022 4968, 2023 பதிவான வழக்குகள் 4581, 2024 6969 பாலியல் வழக்குகள் பதிவாகி இருக்கு. 2025வது ஆண்டோட தகவல் இன்னும் அரசு வெளியிடவே இல்லை. இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதிமுக ஆட்சியில பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே இல்லையான்னு கேட்டா நடந்திருக்கு. அதாவது அதிமுக ஆட்சி செஞ்ச 2016ஆம் ஆண்டுல இருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கும் பதிவான போக்சோ வழக்குகளோட எண்ணிக்கை 7681. அதாவது அதிமுக ஆட்சி செஞ்ச 10 ஆண்டுகள்ல குழந்தைகளுக்கு எதிராக நடந்த மொத்த குற்ற சம்பவங்களே 7681 தான். ஆனா திமுக ஆட்சியில 2021 இருந்து 2024 வரைக்கும், அதாவது திமுக ஆட்சி செய்த 4 வருஷத்துக்குள்ளாவே 20,983 போக்சோ வழக்குகள் பதிவாகி இருக்கு. திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி அப்படின்றதுக்கு இதுதான் பெரிய சாட்சி. இதுல சில சம்பவங்களை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளத்துல +2 மாணவிய ஜாமீன்ல வெளியே வந்திருந்த ஒரு குற்றவாளி பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொன்னுட்டான். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துல வீட்டுக்கு வெளியில விளையாடிட்டு இருந்த சிறுமிய கடத்திட்டு போய் சீரழிச்சாங்க. அண்ணா நகர்ல ஒரு சிறுமிய பாலியல் வன்கொடுமை செஞ்சது. மதுராந்தகத்துல 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது. விழுப்புரத்துல ஒரு காவலரை மாணவிய கடத்தி சென்று சீரழிச்சது. கோவையில ஒரு சட்டக்கல்லூரி மாணவிய 3 கொடூரன்கள் சேர்ந்து போதையில பாலியல் வன்கொடுமை செஞ்சது. திருவண்ணாமலையில 8 வயசு குழந்தை கடத்தப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்துல 7 வயது சிறுமிய பட்ட பகல்ல தூக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணது. அதே திருவள்ளூர் மாவட்டத்துல 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணை 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சது. நீலகிரி மாவட்டத்துல உமேஸ்வரன் ஒருத்தர் 4 பள்ளி மாணவிகளை ஏமாத்தி பாலியல் வன்கொடுமை செஞ்சது. 2022 விழுப்புரம் மாவட்டத்துல பன்ருட்டில 17 வயசு நர்சிங் மாணவிய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சது. சென்னை நந்தனம் கல்லூரியில ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சது. கிருஷ்ணகிரியில பள்ளி மூலமா கேம்புக்கு போன மாணவிகள் கிட்ட ஒரு ஆசிரியர் தவறா நடந்துகிட்டது. தரமணில வடமாநில பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு தடுக்க வந்த கணவனை தாக்கி அந்த தம்பதியோட 2 வயசு குழந்தைய கொன்னு கடைசியில அந்த வடமாநில பெண்ணையும் கொன்னு குப்பையில வீசினது. திருவண்ணாமலையில அண்ணாமலையார தன்னோட தாய் கூட தரிசிக்க வந்த ஆந்திர மாநில பெண்ணை தாய் கண் முன்னாடியே காவலர்கள் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சது. எப்பா சாமி, முடியலங்க என்னால. இதெல்லாம் திமுகவில் குழந்தைகளுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நடந்த சில சம்பவங்கள் தான். இன்னும் முழுமையா சொல்லணும்னா இது போல பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டி வரும். இதுல முக்கியமானது என்னன்னா, தமிழகம் முழுக்க பெண்களுக்கு எதிரான பல சம்பவங்கள் நடந்திருக்குன்னா திமுக நிர்வாகிகள்னாலேயே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம்.